10,107 கோடிகள். கிட்டத்தட்ட தோராயமாக 10,000 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த கஜானாவில் அவர்கள் வாரி குவித்த சொத்தினுடைய அளவுகள். அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த எலக்டோரல் பாண்ட் மூலியமாகவும் நன்கொடைகள் மூலியமாகவும் ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு லாபகரமான ஒரு கட்சியாக மாறி இருக்குது. ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு பல சலுகைகளை அள்ளி கொடுத்து மிகப்பெரிய ஒரு ஜனநாயக பூர்வமான இந்த நாட்டில் ஒரு வளம் கொழிந்த ஒரு கட்சியாக மாறி இருக்குது அப்படிங்கிறது தெள்ள தெளிவான குற்றச்சாட்டு. இதை 2024ஆம் ஆண்டு பார்லிமெண்ட்ல இயற்றப்பட்ட அந்த சட்டத்தின் மூலமாக வந்த இந்த இதுவாக இருந்தால் கூட இதை கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது அப்படின்னு கட் பண்ணுது, டிக்ளேர் பண்ணி தடை பண்றாங்க உச்சநீதிமன்றம். இதை 2024 சுப்ரீம் கோர்ட் தடை பண்ணதுக்கு அப்புறம் இவர்கள் என்ன ரூட்டை எடுத்தாங்கன்னா, எலக்டோரல் கம்பெனிஸ் மூலியமாக எலக்டோரலுக்காக உருவாக்கப்பட்ட ட்ரஸ்ட்களை உருவாக்கின கம்பெனிஸ் மட்டும் 19 எலக்டோரல் ட்ரஸ்ட் இந்தியா முழுக்க இருக்குது. இந்த எலக்டோரல் ட்ரஸ்ட் என்ன பண்ணுதுன்னா, இண்டிவிஜுவல் மூலியமாக கார்பரேட்டுகள்கிட்ட இருந்து இந்த எலக்டோரல் ட்ரஸ்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு அந்த பணங்களை கட்சிகளுக்கு வித்தின் 95%, அதாவது 95 விழுக்காடுகள் அந்த எலக்டோரல் ட்ரஸ்ட்டுக்கு வரக்கூடிய பைசாவை கட்சிகளுக்கு மாற்றிவிட வேண்டும்ங்கிறது விதிமுறைகளை கொண்டு வந்து அந்த எலக்டோரல் ட்ரஸ்ட் மூலியமாக பாரதிய ஜனதா கட்சி 2024 to 25 இன்றைக்கு 2025 to 26 தோராயமாக 6,000 கோடி ரூபாயை வசூலித்திருக்கிறார்கள். அப்போ நீங்க என்னதான் இந்த எலக்டோரல் பாண்டை தடை பண்ணா கூட பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு மெத்தடை கையில் எடுத்திருக்கிறார்கள்.